வணக்கம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து ஏன் வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு ஃபெமினைன் வந்து சில நேரம் வந்து சேசராக இருப்பாங்க, அப்புறம் திடீர்னாப்புல அவங்க வந்து ரன்னராக வந்து மாறுவாங்க. அதனால தான் இந்த பயணம் வந்து சொல்லவே முடியாது. திடீர்னு வந்து அப்பில் மேலே போகும், திடீர்னு வந்து கீழே கீழே வரும். நம்ம அந்த உணர்ச்சிகளை வந்து பொறுத்து தான் வந்து அதோட கான்செப்ட் இருக்கும். ஏன் வந்து இவங்க வந்து இது வந்து ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் வந்து ஒரே நேரத்தில் வந்து மகிழ்ச்சி இருக்கும், சில நேரத்துக்கு பயம் இருக்கும், உற்சாகம் இருக்கும். எந்த இதில் இருக்கோம்னே வந்து சில நேரத்துக்கு சொல்ல முடியாது. அதாவது மகிழ்ச்சியாக இருக்கிறோமா, திடீர்னாப்புல பயத்தில் இருக்கிறோமா, இல்லை வந்து உற்சாகத்தில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லியாது. ஸோ எல்லா உணர்வுகளும் ஏற்ற இறக்கமாக வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சில நேரம் வரும்போது ரொம்ப நல்லா போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னாப்புல வந்து அப்படியே டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து மிகுந்த மகிழ்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிளிஸ் மூமெண்ட்டும் வந்து கிடைக்கும். ஏன்னா இது வந்து எப்படி அப்படின்னா ரொம்ப ஆழமான ஒரு இணைப்பு. இது வந்து நார்மலான ஒன்று இணைப்பு கிடையாது. ஸோ அந்த சந்தோஷம் வந்தாலும் பயங்கர ஹாப்பியாக வந்து வர்றாப்புல இருக்கும். அந்த ஹாப்பினஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு உச்சத்தில் போய் ஹாப்பி வந்து வரும் நம்மளுக்கு பிளிஸ் மூமெண்ட்டில். அது அது திருப்பி பார்த்திங்கன்னா அவ்வளோத்துக்கு திருப்பியும் டவுன் ஆகிற மாதிரியும் இருக்கும். அப்புறம் திடீர்னு அப்போ சண்டை வரும், திடீர்னு பிரிவு வரும், திடீர்னு குழம்புவோம், அப்புறம் திடீர்னு சேருவோம். எதுக்கு சண்டை போட்டோம், எதுக்கு பிரிஞ்சோம், எதுக்கு சேர்ந்தோம் அப்படின்னா எதுவுமே வந்து தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து இது வந்து போயிட்டே இருக்கும். அப்போ நல்லா ஹையாக இருக்கும் போது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மகிழ்ச்சி போவோம். அதாவது மேலே நம்ம போனோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருப்போம் நம்ம. அப்புறம் கீழே போகிறது வந்து வேதனையில் வந்து போவோம். அதனால தான் சொல்லுவாங்க, மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நீங்கள் வந்து மேலே, அதாவது நீங்கள் ஸ்டார்டிங்கே நல்லா வந்து அது உங்களுக்கெல்லாம் நடந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரில. எனக்கு என்ன அப்படின்னா, யாரோ இருந்து வந்து என்னை ஹாப்பியாக வைக்கிறதுக்குன்னே பல பேர் வந்து டிவைன்ஸ் வந்து என்னை முயற்சி பண்ணுறதாக வந்து இருக்கும். அது அது என்னன்னே அப்படி வந்து தெரியாது. யாரோ என்னை அதாவது என்னோடய ஹையர் செல்ஃபில் இருக்கிறவங்க எப்படி அப்படின்னா, எனக்கு வந்து துன்பமே வந்தாலும் அதை வந்து மகிழ்ச்சியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம மேலே போகிறதுக்கான ஒரு உணர்ச்சி, அந்த மகிழ்ச்சி அப்படின்னு இருந்தால் தான் நீங்கள் வந்து மேலே போக முடியும். இல்லைனா வந்து மேலே போக முடியாது உங்களுக்கு. இப்போ திடீர்னு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஷாக்லாம் வரும். அதுவும் சோல் ஷாக்லாம் வரும். என்னெல்லாம் நடக்கும், நம்ம எதிர்பார்க்கறாது வரும். அப்புறம் அப்படியே இருந்துருவோம் நம்ம. எதுக்கு அப்படி இருக்கிறோம் அப்படின்னே வந்து தெரியாது. ரொம்ப ரொம்ப உணர்ச்சிகள் ஏன் அப்படின்னா, நான் எல்லாமே இந்த நர்வ்ஸில் பண்ணதுனால ரொம்ப உணர்ச்சிகள் வந்து அதிகமாக வந்து இருக்கும். அப்போது நிறைய திருப்பங்கள் இருக்கும். அது எப்படியோ போகும், எப்படியோ போயிட்டு அப்புறம் நம்மளே வந்து எதிர்பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி திருப்பங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வந்து கிடைக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலவங்களுக்கு வந்து ரொம்ப பயம் வரும், அப்புறம் பலவீனமாகும். அது முதல்ல ஸ்டார்டிங்னா ரொம்ப பலவீனமாகும், நிறைய ஊன்ஸ் வந்து வெளியே வரும், பழைய நினைவுகள் வந்து வரும். அப்போ ஏன் அப்படின்னா ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்க வந்து நம்ம வந்து பிரதிபலிக்கிறோம், நம்மளோட டின்னை வந்து நம்ம வந்து பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து சில நேரத்துக்கு வந்து ரொம்ப ஹை மகிழ்ச்சியும் வரும், சில நேரம் வந்து ரொம்ப கஷ்டமான உணர்ச்சிகளும் வந்து நம்மளுக்கு மாறி மாறி கலந்துட்டுருக்கும். அப்போ வந்து இன்செக்யூரிட்டியாக சில நேரத்துக்கு ஃபீல் பண்ணுவோம். இந்த ஜேர்னியை பற்றியே வந்து இன்செக்யூரிட்டி இருக்கும், ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்களோங்கிற பயம் இருக்கும், அபான்மெண்ட் ஃபியர் இருக்கும். இப்படி பல உணர்ச்சிகள் வந்து ஏற்ற இறக்கமாக இது போயிட்டே இருக்கும். அப்போ சோதனை வரும், பிரிவு வரும், புரிதல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாது. இப்படி பலவிதமான ஒரு இது வந்து போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா முக்கியமான காரணம் என்னென்னா ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு இணைப்புள்ள ஒரு பயணம் அப்படிங்கிறதான் இது மெயின் கான்செப்ட் வந்து அதுதான். அதனால் இது இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து மற்ற ஆன்மீகத்தெலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை நம்ம எப்போவுமே வந்து எப்போவுமே நீங்கள் நார்மலாக நல்லா அமைதியாக இருந்தால் தான் நீங்கள் வந்து ஹையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பயணத்தில் வந்து அப்படி இருக்கவே முடியாது. ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இல்லை நம்ம சந்தோஷமாகவே தான் இருக்கணும், ஐயோ இதெல்லாம் வந்துட்டுனா நம்ம வந்து இன்னும் முன்னேறவே இல்லையோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டு, ஒரு பயமே வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். அப்போ நம்ம கரெக்டாக இல்லையோ, என்ன நம்மளுக்கு வந்து இப்படி வருதே, நம்மளுக்கு கோபம் வருதே, திடீர்னு அப்போ பயம் வருதே, திடீர்னு அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒன்று மாதிரி ரியாக்ட் பண்ணுறோமே,
மகிழ்ச்சி வந்தாலும் ரொம்ப எக்கச்சக்கமாக வருதே, அப்போ நம்ம ஏதோ சரியில்லையோன்னு சொல்லிட்டு முதல்ல நம்மளை நம்ம வந்து நம்ப மாட்டோம் ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும். இதெல்லாம் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஊன்ஸ் தான். இல்லை அப்படிங்கும்போது அந்த அக்செப்டன்ஸ், நம்மளே வந்து ஏற்றுக்கிறத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணும்போது தான் ஓகே, இது வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு எனர்ஜிஸான உணர்ச்சிகள் ததும்புன ஒரு ஒரு இது மகிழ்ச்சினாலும் சரி துக்கம்னாலும் சரி எல்லாமே வந்து ஹை லோ திருப்பி லோ அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பயணம். ஸோ இதை வந்து முதல்ல ஏற்றுக்கிடணும். அது மெயினாக என்ன அப்படின்னா அந்த ரன்னர் சேசரில் அதான் ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது இவங்க முதல்ல ஃபஸ்ட்டு வந்து தேடல் வந்து நிறைய இருந்திருக்கு. அப்புறம் 5Dல வந்ததுக்கப்புறம் 3D வந்து அவ்வளோவா நம்ம கண்டுக்க மாட்டோம். அதுவும் ஒரு மிஷன் ஒர்க் அதெல்லாம் வந்துட்டோம் அப்படின்னா 3Dல வந்து ரொம்ப லெவல் வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி போகும். இன்ட்ரெஸ்ட் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை, எதுக்கு நம்ம இவ்வளோ நாள் வந்து நம்ம எப்படி இல்லாமோ இருந்தோமே, ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்தோமே, திடீர்னாப்பில் நம்மளுக்கு வந்து அட்டாச்மெண்ட்டே வந்து இல்லாமல் போகுதே, வேண்டாம் வந்தாலும் நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன், வேண்டாம் நம்ம வந்து அப்படியே இருந்துரும், இதுவே ஹாப்பியாக இருக்கே, 5Dலே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வந்து தாட் வரும். அது ஒரு ஸ்டேஜ். அதாவது அட்டாச்மெண்ட்டை வந்து நீங்கள் விளக்கும் போது வந்து இப்படி இருக்கும். பட் அதையே வந்து நீங்கள் வந்து தொடரக்கூடாது, சரிங்களா? அப்போ ஏன்னா நம்ம எர்த்தில் தான் வந்து இருக்கிறோம். ஸோ அதையும் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் அப்போ வந்து நீங்கள் எப்படி இப்போ அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, இப்படி எனக்கு 5Dலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது அவங்க 3Dல என்னை நோக்கி வரும்போது நான் பயந்து ஓடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒன்றுமே அவங்கள அறியாமலேயே இன்னர் சைல்டு ஹீல் பண்ணாமல் அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், சரிங்களா? ஸோ இன்னர் சைல்டு வந்து அவங்க ஹீல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க 3Dல அவங்க மேஸ்குலின் வரும்போது இவங்க வந்து எதிர்கொள்வாங்க, பயந்துக்கிட்டு வந்து போக மாட்டாங்க. ஸோ ரன்னர் சேசர் வந்து நம்ம இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு தூரம் போக போக என்ன ஆகுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள விட்டு இவங்க ஓடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஆத்ம பயணம்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சேஸரும் என்ன பண்ணுவாங்க, அவங்கள சேஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. புரியுதுங்களா? அப்போ ரொம்ப வந்து சேஸ் பண்ணிக்கிட்டு போகும்போது ஒரு காப்பாற்ற வேண்டும், இல்லை வந்து மீண்டும் சேர வேண்டும் அப்படிங்கிற இவங்களுக்கு வந்து அந்த இன்டென்ஸ் எனர்ஜி ஹையாக இருக்கும். முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இது இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து அந்த உறவை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தூரமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வெளியில் வந்து நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. துரத்தணும் அப்படிங்கிற நோக்கமே இருக்காது. பட் இதெல்லாமே வந்து ஆத்மா இதுனோன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து சேஸ் பண்ணிக்கிட்டே வந்து அவங்கள வந்து போவாங்க. அப்போ அந்த பயம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ரொம்ப ரொம்ப தீவிரமாக ஆகிட்டே இருக்கும். அப்போனா வந்து அவங்க தற்காப்புக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஐயோ நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி வந்து அவங்க வந்து ஓடுவாங்க. ஏன்னா அவங்க ரன்னராக இருப்பாங்க. அப்போ ஏன் வந்து அவங்க வந்து ஓடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது பழைய இதில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு காயங்கள் வந்து இருக்கலாம், மனவேதனை இருக்கலாம், நம்பிக்கையில் வந்து அவங்க வந்து யாராவது நம்பிக்கை துரோகம் பண்ணி இருந்திருக்கலாம், நிராகரிச்சிருக்கலாம் அவங்களுக்கு. ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா இவங்க துரத்தும் போது அவங்களோட நினைவுகள் எல்லாம் வந்தாலுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை விட்டு வந்து போய் இந்த இதை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க. ஏன் அப்படின்னா அந்த உறவு மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ வரும்போது என்ன அப்படின்னா அவங்க வந்து ஓடுவாங்க. இது வந்து சேசருக்கும் ரொம்ப கவலையாக தான் இருக்கும், ரன்னருக்கும் வந்து ஒரு பெயின் தான் வந்து இதனால் வந்து கொடுக்கும். அப்போ சமநிலையை வந்து நம்ம வந்து இதை வந்து ஏற்றுக்கிடணும். என்ன அப்போ என்ன அதெல்லாம் இல்லை, நம்மளுடைய காயங்களை எடுத்து நம்ம ஹீல் பண்ணணும். அப்போது நம்ம எதுக்காண்டி நம்ம ஓடுறோம், முதல்ல ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தா தெரியும் ஏன் வந்து ஓடணும், ஏன் ஓடணும் அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்களே கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா இதுக்கான ஒரு ஒரு விடையை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். எதுக்கு வந்து ஓடணும், எதனால் நான் வந்து ஓடுறேன், என்ன பயம் இருக்குது என்கிட்ட. ஸோ அவங்க 3Dல வந்தாலும் எனக்கு 5Dல நல்லா இருக்குது, அதுவே நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஒரு பெண் ஆக்சுவலாக இவங்க முந்தி எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்க கூட சேரணும் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க பெண்ணு துரத்தி தான் போயிருப்பாங்க இவங்களுக்கு. ஸோ அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னாப்பில் வந்து அவங்க 3Dல அடிக்கடி இவங்ககிட்ட வந்து வேண்டாம்னு இவங்க சொல்ல அப்போ நீங்கள் பாருங்களேன், இவங்க அப்போ வந்து ரன்னராக மாறிட்டாங்க.
அவங்க வந்து இவங்கள நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ வந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க அதை பார்த்துக்கிட்டு வந்து அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை நான் 5Dலே இருந்துக்கிறேன், எதுக்கு 5Dல தான் எல்லாம் கிடைக்குதுல்ல, எதுக்கு 3D? இது வந்து உண்மையான ரீசன் வந்து கிடையாது. ஏன் வந்து அவங்க வந்து ஓடுறாங்க, ஏற்றுக்கொள்ளாமல் ஏன் வந்து ஓடுறாங்க, இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அவங்க வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி மாற்றி வந்து இப்போ வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்குள்ள வந்து ஒரு இருக்கும். என்ன அப்படின்னா, இவங்க வந்துட்டு திடீர்னு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்மளை வந்து விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அந்த அந்த சைல்டு அந்த அந்த ஹீல் பண்ணாமல் இவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அதை ஹீல் பண்ணாமல் இருக்கும்போது இவங்க 5Dல இருக்கிறோன்னு சொல்லும்போது இந்த விதமான ஒரு உணர்வும் வந்து இவங்களுக்கு அடிக்கடி, ஐயோ எதுக்கு நம்ம போகும்போதெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டுட்டே இருக்கிறாங்க நம்மளை அப்படின்னு சொல்கிறதே ஒரு 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 பெயினாக வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். அப்போ இவங்க அப்படியே அமைதியாக இருந்து இவங்க யோசித்து பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், இவங்களுக்குள்ள அந்த வடு வந்து அந்த இது இருக்கும், அந்த காயம் வந்து இருக்கும். இவங்க வந்து அதை சரி பண்ணாமே விட்டுருப்பாங்க. சரி ஓகே அவங்க வர்றாங்களா, நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். திருப்பி அவங்க போகிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு லெசன்ஸ் எடுக்கிறதுக்காண்டி அவங்க போனாங்கன்னா போயிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு இதே பக்குவத்தை வந்து அவங்க அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அதுதான் வந்து ஹீல் ஆயிட்டாங்க அர்த்தம். அதான் 100% வந்து ஹீல் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ரோலர் கோஸ்டரோட இது வந்து அக்செப்ட் பண்ணணும், இப்படிதான் இருக்கும். நம்ம மற்ற இது மாதிரி அப்படியே வந்து அமைதியின் சொரூபமாக அப்படியே வந்து எல்லா விதமான உணர்ச்சிகளையும் வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, நான் வந்து உணர்வுகளை வந்து நான் வந்து இது பண்ணிட்டு நான் இருந்துருவேன் அப்படின்னா, நிச்சயமாக இந்த பயணம் வந்து அப்படி இருக்காது. ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப உணர்ச்சி மிகுந்த ஒரு பயணம். சரிங்களா? முதல்ல நம்ம வந்து ஏற்றுக்கணும். இது வந்து இந்த உணர்ச்சி ஏற்றம் இறக்கம் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா ஏற்றுக்கணும். ஏன் அப்படின்னா, இதில் நிறைய பேர் வந்து என்ன சொல்லி வச்சிருப்பாங்கன்னா, மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்படிதான் இருந்தால்தான் நீங்கள் வந்து சரியாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து அமைதியாக உணர்ச்சிகளை எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு, உணர்ச்சிகள் அப்படிங்கிறதோட இந்த ஏற்ற இறக்கங்கள், மகிழ்ச்சியாக மட்டுமே நான் வந்து இருக்கணும். ஸோ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா எதனாலும் ஏற்றுக்கிட்டு அமைதியாக வந்து நான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ஆன்மீகத்தில் உள்ள பல இது வந்து இருக்கும். ஆனால் நம்ம ஜேர்னியில் அது அப்படி இருக்கவே முடியாது. உணர்ச்சிகள் மிகுந்த ஜேர்னி இது. ஸோ நிச்சயமாக இதெல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இல்லை இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கும் நீங்கள் அடக்க உங்களால் இருக்கவே முடியாது. அதை என்ன உங்களுக்கு வந்து உள்தன்மையில் நீங்கள் என்ன இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்து ஹீல் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஏற்ற நிலைக்கு வந்து டோட்டலாகவே நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால், இந்த ரோலர் கோஸ்டர்லேருந்து நீங்கள் வந்து மாறணும், எடுக்கணும். திருப்பி கீழே வந்து எப்போதுமே வந்து இந்த வேதனை இதில் இருந்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சிலே தான் இருப்பீங்க. அந்த சார்ட்டினுடைய ஹை ஃப்ரீக்வன்சிக்கு போகணும். அதனால தான் பிரபஞ்சம் வந்து நீங்கள் துக்கப்படும் போது என்ன பண்ணும் அப்படி எனக்கெல்லாம் பண்ணியிருக்கு, எல்லாருக்கும் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு பண்ணதுனால எல்லாருக்கும் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களை வந்து ஹாப்பி மூடுக்கு போகிறதுக்கு தான் கொண்டு போகும். ஏன்னா நம்மளை வந்து வளர்க்கறதுக்காண்டி கொண்டு போகும். ஸோ அந்த துக்கம் வந்தாலும் எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தி நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதான் வந்து வலியுறுத்தும். ஸோ அந்த ஹாப்பி மூடில் இருக்கும்போது எல்லாமே வந்து சந்தோஷமாக வந்து அமையும். அந்த ஹை ஃப்ரீக்வன்சிக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த காம்னஸ் வந்து நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஆனால் அது போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸ்டார்டிங் ஃபுல்லுமே இந்த ரோலர் கோஸ்டர் இந்த இதில் தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து நம்ம ரொம்ப லெவல் பீக்கில் வந்து நம்ம அந்த எனர்ஜியை வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை வந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஹாப்பி, அந்த சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹாப்பி இருந்தால் தான் நம்ம வந்து மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து பிரபஞ்சமே வந்து ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணி அடுத்த இதுக்கு நம்மளை வந்து ஏதாவது ஒரு விடை சொல்லி நம்மளை வந்து ஜாலியாக்கி மகிழ்ச்சி கொண்டு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நம்மளை வந்து கொண்டு போவோம். ஓகே, தேங்க்யூ.